ஸோ வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய். இன்னைக்கு நம்ம பேங்கிங் அவேர்னஸ் ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டிருந்தோம். அதோட தேர்ட் பார்ட். அந்த 2 வீடியோஸ்க்கு இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இங்கே கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன் மேலே. ஜஸ்ட் ஒன்று பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பேங்கிங் அவேர்னஸ்லேயே என்னென்ன வகையான ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வாட் ஆர் ஆல் டைப் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் இன் இந்தியா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாருக்கும் அல்டிமேட்டாக தெரியும், ஆர்பிஐ. அவங்களோட ரோல் என்னென்ன? சூப்பர்வைசர், ஓவர்சீஸ் த என்டையர் ஃபினான்ஷியல் சிஸ்டம். அது பார்க்குறது தான் அவங்களோட மெயின் வேலை. இன்னொன்று, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது இந்தியாவில். ஏன் அது ரொம்ப முக்கியம்? இல்லைன்னா ருப்பியோட வேல்யூ ரொம்ப டிப்ரிஷியேட் ஆகும் இந்தியாவில். யூஎஸ் டாலர்ஸ் அந்த அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணலை, அதை ஸ்டெபிலைஸ் பண்ணலை அப்படின்னா. மூணாவதா பேங்கர் டு கவர்மெண்ட். பேங்கர் டு கவர்மெண்ட் என்ன மீனிங் அப்படின்னா வந்துட்டு, கவர்மெண்ட்ஸுக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு ஃபண்ட்ஸ் தேவைப்படும்ல. ஏன்னா when a government is functioning, they need fund for deploying the funds to develop the nation. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தேவைப்படும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு, சம்டைம்ஸ் வந்துட்டு பாண்ட் எல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க கவர்மெண்ட், நம்ம இந்தியன் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட். அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு யார் அட்வைஸ் பண்ணுவாங்க, யார் அந்த இஷ்யூ பண்ணி கொடுப்பாங்க? இஷ்யூவர் மேபி வந்துட்டு கவர்மெண்ட்டாக இருக்கும், பட் இஷ்யூ யார் பண்ணுவாங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா அது ஆர்பிஐயோட ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். இன்னொன்று மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசின்னு என்னங்க மீனிங்கு? மானிட்டரி பாலிசினா ஒன்றும் இல்லை, ரெண்டு வகையான பாலிசிஸ் இருக்குது மேஜர்லி நம்ம ஃபினான்ஷியல் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா. ஒன்று வந்து ஃபிஸ்கல் பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசி வந்துட்டு எவ்வளோ செலவு பண்ணணும், எவ்வளோ சேமிப்பு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது கவர்மெண்ட்டோட வேலை. இந்த மானிட்டரி பாலிசிங்கிறது பணத்தை பற்றினது. பணம்னா இப்போ இந்தியாவில் மக்கள் மத்தியில் எவ்வளோ பணம் புழக்கத்தில் இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது தான் வந்துட்டு மானிட்டரி பாலிசி. இங்கே கொடுத்துருக்காங்களா, என்ஷூரிங் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் எக்கானமிக் க்ரோத். இப்படி இந்த பணத்தை வந்துட்டு மக்கள் மத்தியில் எவ்வளோ புழக்கத்தில் இருக்குது அதை இல்லாமல் பண்ணுறது. கொஞ்சம் கம்மி பண்ணுனா என்ன ஆகும்? பணத்தோட வேல்யூ இன்னும் அதிகமாகும், இன்னும் தேவைப்படும். அப்படிங்கிறப்ப இன்ஃப்ளேஷன் கம்மியாகும். அந்த மாதிரி ஒரு சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஒன்று. அடுத்து பேங்கர்ஸ் பேங்க்னா பேங்க்னாலே வந்துட்டு கடன் கொடுக்கறது, இந்த மாதிரி டெபாசிட் எடுக்கிறது, அந்த மாதிரி வேலை தான். பேங்க்னா இருக்கிற எல்லா பேங்க்குக்கும் பணம் எப்பயாவது தேவைப்படும் போது ஸ்டெப் இன் பண்றது தான் வந்துட்டு ஆர்பிஐயோட வேலை. லெண்ட்ஸ் மணி டு அண்ட் பர்ஃபார்ம்ஸ் கிளியரிங் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ். அடுத்து இஷ்யூர் ஆஃப் கரன்சி. இது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், ஆர்பிஐ கவர்னர் தான் வந்துட்டு நோட்லலாம் சைன் பண்ணுவாங்க. அடுத்து இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மானிட்டரி பாலிசியில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மானிட்டரி வால்வ் அது பாருங்க, இப்படி ஜஸ்ட்டு ஒரு வால்வை திருவுறதுனால வந்துட்டு தண்ணி நம்ம போகிறது வரதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதே மாதிரி தான் ஆர்பிஐயோட பாலிசிஸ் எல்லாமே இருக்கும். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்கிற பணத்தை நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? பேங்க்ஸில் நீங்கள் கம்மி பண்ணலாம். பேங்க்ஸில் கம்மி பண்ணுவீங்க. பேங்க்ஸை ஏதாவது ஒரு செக்யூரிட்டியை வாங்க வச்சிங்க, ஏதாவது ஒரு செக்யூரிட்டி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க்ஸ்ல இருந்து பணம் ஆர்பிஐக்கு மாறிடும். அப்படிங்கிறப்ப அது ஐடியலா போயிடும். பேங்க்ல பணம் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பேங்க் வந்துட்டு சாதாரண மக்களுக்கு, இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு லோன் தேவைப்படும் அப்படிங்கிறப்ப வந்துட்டு கொடுக்கறத கம்மி பண்ணுவாங்கன்னு இல்லை, குறையும். ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் எதுவும் மீனிங் கிடையாது. இது குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அந்த பிரைசிங் ருப்பி வேல்யூங்கிறது வந்துட்டு இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது வந்துட்டு இந்த மாதிரி பணத்தை அதிகம் பண்ணியும் கம்மி பண்ணியும் வந்துட்டு அந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஆர்பிஐ. அதான் இங்கே கொடுத்துருக்கிறது. டைட் மானிட்டரி பாலிசி அப்படின்னா அப்போ வந்துட்டு ஹை இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது டைட் மானிட்டரி பாலிசி பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஸ்குவீசஸ் த எக்ஸ்ட்ரா ஃப்ளோ ஆஃப் மணி இன் த எக்கானமி டு கர்ப் இன்ஃப்ளேஷன். எடுத்துருவாங்க பணத்தை மார்க்கெட்ல இருந்து எடுத்தாங்க அப்படின்னாலே வந்துட்டு இன்ஃப்ளேஷன்ங்கிறது கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஈஸிங் லோ லிக்விடிட்டி. எப்போ பணம் ரொம்ப கம்மியாக இருக்குது மார்க்கெட்டில், இன்கேஸ் வந்துட்டு இந்த மாதிரி வளர்ச்சிக்கு தேவைப்படுற பணம் இன்னும் வரல, இல்லை ரொம்ப பணப்புழக்கம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப வால்வ் ஓப்பன்ஸ் டு இன்க்ரீஸ் மணி சப்ளை வென் த எக்கானமி நீட் ஸ்டிமுலேஷன். சிம்பிள். அடுத்ததா முக்கியமான ரெண்டு இது என்ன அப்படின்னா வந்துட்டு, பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட். இவங்களோட வேலை ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நோட்டை பிரிண்ட் பண்ணுறது. நம்ம கையில் இருக்கு பாருங்க பணம், அந்த பணத்தை பிரிண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு இவங்களோட வேலை. இது வந்துட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? 1995ல
இன்கார்பரேட் பண்ணது. இட் இஸ் அ சப்சிடரி ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐ தான் இதை கண்ட்ரோல் பண்ணது. இதுல பாத்தீங்கன்னா ஈவன் தோ இட் இஸ் மென்ஷன் அஸ் பிரைவேட் லிமிடெட், இது ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் தான். இது எங்க இருக்கு? ஹெட் குவார்ட்டர்ட் இன் பெங்களூர். இதெல்லாம் கூட கொஸ்டின்ல வரலாம். பிரஸ்ஸஸ் லொக்கேட்டட் இன் மைசூர் அண்ட் சால்பனி. இந்த ரெண்டு இடத்துல வந்துட்டு இவங்க வச்சிருக்காங்க பிரஸ். என்ன பிரஸ்? பணம் அடிக்கிறது. இது இல்லாம இன்னொன்னு டிஐசிஜிசி, டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கம்பெனி. இவங்க என்ன பண்ணுவாங்க? சாரி, கார்பரேஷன். இவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம பணம் போடுறோமா பேங்க்ல, போடுற பணம் இன்கேஸ் வந்துட்டு பேங்க் திவாலாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் எல்லாம். இப்பெல்லாம் அது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா ஆர்பிஐ ஏதாவது ஒன்று பண்ணி இது பண்ணிடுவாங்க. அந்த பழைய படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு பேங்க் திவாலாயிருச்சு அப்படிங்கிற வார்த்தை எங்கேயாவது நீங்க கேட்டிருக்கலாம், திவாலாயிருச்சு அப்படிங்கிற வார்த்தை. அந்த மாதிரி திவாலாச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டெபாசிட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுவாங்க. சி, உங்களுக்கும் எனக்கும் இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நார்மலா எல்லாருக்கும் தெரிகிறது எல்ஐசி இருக்குது. அதே மாதிரி பேங்க்குக்கு நாள் நடக்கலாம்ல, அதோட இன்சூரன்ஸ், அதுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் தேவைப்படும்ல, அதை கொடுக்கறது தான் இந்த டிஐசிஜிசிங்கிறது. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு? ஜூலை 1978 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது யாரெல்லாம் கவர் பண்ணும் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ், ஆல் த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அண்ட் பிரைவேட் பேங்க்ஸ். அடுத்து ஃபாரின் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ் எல்லாமே ஹெச்எஸ்பிசி அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் எல்லாமே. அடுத்து லோக்கல் பேங்க்ஸ். அடுத்து ஆர்ஆர்பி. ஆர்ஆர்பின்னா நம்ம தமிழ்நாடு கிராம வங்கி இருக்குல்ல அது. அடுத்ததா இது வந்துட்டு இது 100% ஓன் பை ஆர்பிஐ. இதுவுமே ஃபுல் ஓன்ட் சப்சிடரி ஆஃப் ஆர்பிஐ. இதோட கேபிட்டல் இதெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. பட் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 50 crore கேபிட்டல் இருக்கு, பெய்ட் அப் கேபிட்டல் அப்படிங்கிறது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு மும்பை. டிஐசிஜிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு மும்பை. பிஆர்பிஎன்பிஎலோடது வந்துட்டு பெங்களூர். மெக்கானிசம் இது இப்போதான் சொன்னது தான். ஷீல்ட்ஸ் டெபாசிட்ஸ் அப் டு 5 lakh வரைக்கும் இருக்கிறத வந்துட்டு இவங்க காப்பாற்றுவாங்க. என்ன பண்ணுவாங்க? இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. எப்படி அப்படின்னா, பேங்க் பேஸ் அ பிரீமியம் ஆஃப் 12 பைசா பர் 100 டெபாசிட். 100 rupees டெபாசிட். 100 rupees டெபாசிட் வருது அப்படின்னா பேங்க் 12 பைசா அதுக்கு பிரீமியமா பே பண்ணுவாங்க. சி, பிரீமியம்ங்கிறது அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும் எப்பயுமே இன்சூரன்ஸ்ல. டெபாசிட்டர்ஸ் டு நாட் பே. டெபாசிட்டர்ஸ் எது கொடுக்க மாட்டாங்க எப்பயுமே. இந்த பணத்தை வந்துட்டு டெபாசிட்டர்ஸ் வந்து பேங்க்ல கலெக்ட் பண்ண மாட்டாங்க. இது பேங்க் அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்காக அவங்களா வந்துட்டு இது டிஐசிஜிசிக்கு பிரீமியம் பே பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்ததா பிரிட்ஜிங் த ரூரல் டிவைட். இந்த மாதிரி சிட்டியில வந்துட்டு நிறைய வளர்ச்சி இருக்கு, ஆனா வந்துட்டு அதுவே வந்துட்டு இந்த கிராமப்புறங்கள்ல ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் இதெல்லாம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1969 நேஷனலைசேஷன் ஆச்சு. எல்லா பேங்க்ஸும், மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் நேஷனலைசேஷன் பண்ணாங்க. அந்த இதை வந்துட்டு கட்கில்ஸ் ஏரியா அப்ரோச்சுங்கிறத கொண்டு வந்தாங்க நேஷனலைசேஷன் ஆன உடனே. எப்படி அப்படின்னா, ஏரியா வைஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சில பேங்க்ஸை வந்துட்டு அசைன் பண்ணி அந்த ஏரியாவோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அவங்க ரிவ்யூ இல்லை எந்தெந்த வகையான இதெல்லாம் இருக்கு, கவர்மெண்ட்டோட பிளான்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட் பிளான்ஸ் இல்லைன்னா ஸ்கீம்ஸ், அதெல்லாம் என்னென்ன ஸ்டேஜில் இருக்குது, அதை இன்னும் பெட்டராக எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த ஏரியா வைஸ் அப்ரோச்சுங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் நரிமன் கமிட்டி அஃபிஷியலி நேம்ஸ் லீட் பேங்க் ஸ்கீம். இந்த லீட் பேங்க் ஸ்கீம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்துட்டு ஒரு ஒரு லீட் பேங்க் இருக்கும். என்ன மீனிங் அப்படின்னா, அந்த லீட் பேங்க் பொதுவாக எந்த பேங்காக இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த பேங்க் அதிகமான பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது, அது அதிகமான பிரான்ச்சஸ் ஆர் அதிகமாக பிஸ்னஸ், அந்த இதில் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி இருக்கிற பேங்க் வந்துட்டு லீட் பேங்க்கா. லீட் பேங்க்னா என்ன மீனிங் அப்படின்னா வந்துட்டு, அதான் மற்ற எல்லா பேங்க்ஸோட சேர்ந்து இவங்க ஒரு மீட்டிங் கனெக்ட் பண்ணுவாங்க. மேபி மந்த்லி ஆர் குவார்டர்லி இட் மே ஹேப்பன். அப்படி கண்டக்ட் பண்ணி அந்த கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க. இப்போ எம்எஸ்எம்இ க்ரோத், எம்எஸ்எம்இ க்ரோத்துக்காக என்னென்ன இது இருக்கோ அது எல்லாத்துக்குமே என்னென்ன ரிவ்யூன்னு நடத்தி அதை இன்னும் பெட்டராக எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஏன் இங்கே லேக் ஆகுது, ஏன் இந்த பேங்க் லேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஸ்டினிங் பண்ணுவாங்க ரிவ்யூவில். சிம்பிள் இம்பாக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம அது பண்ணப்போ ரோல்ட் அவுட் டு 380 districts டு கோஆர்டினேட் கிரெடிட் டெப்ளாய்மெண்ட் அண்ட் பிரான்ச் எக்ஸ்பான்ஷன். இந்த மாதிரி பிரான்ச் எக்ஸ்பான்ஷன்னா புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது. டு கோஆர்டினேட் கிரெடிட் டெப்ளாய்மெண்ட்னா, கிரெடிட்னா கடன், கடன் என்ன அதிகமாக கொடுக்கறதுக்கு கஸ்டமர்ஸுக்கு, அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 380 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் ஆல் கொடுத்துருக்காங்க ரோல்ட் அவுட். பட் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இதுலேயுமே இருக்குது, டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயுமே லீட் பேங்க்குங்கிறது இருக்குது.
அடுத்ததா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ங்கிறது 3 லெவல்ல இருக்கு. ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், அடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவல். நீங்க பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே இருக்கும். எங்க டிஸ்ட்ரிக்ட்லயுமே பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது தான். சும்மா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கான்சன்ட்ரேட் பண்ணி மட்டும் இருப்பாங்க, வேற எதுவும் இல்லை. அடுத்து பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸ். இந்த இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராமத்துல இருக்கிற சொசைட்டிஸ், அந்த விவசாயத்துக்குன்னே மட்டும் இருக்கும். நோ, இதுல அடுத்து அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ஆர் மானிட்டர்ட் பை ஆர்பிஐ, மேனேஜ் பை ஆர்சிஸ். அவ்வளவுதான், சிம்பிள். இது டைரக்டா ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஸ்டேட் லெவல்ல இருக்கிறது தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். பட் ஸ்டில் இட் வில் பி வாட், இந்த ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ஆர்பிஐ போய் பார்க்கலாம். ஆர்பிஐக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. அடுத்தது நபார்டு. நபார்ட்னா என்னங்க? நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அவ்வளவுதான். இது வந்துட்டு அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கொண்டு வந்தது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? எஸ்டாப்ளிஷ்ட் ஜூலை 12th 1982 ஆஸ் பர் பி சிவராமன் கமிட்டி. ஆத்தரைஸ்டு கேபிட்டல் இதெல்லாம் தேவையில்லை, பட் இருந்தாலும் வந்துட்டு இதில் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு பேங்க்கை பற்றி, ஒரு ஸ்கீம் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ ரீசெண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், நபார்டுங்கிறதெல்லாம் ரொம்ப வருஷமா இருக்கு, அதோட பெய்டப் கேபிட்டல் தெரிஞ்செல்லாம் நமக்கு ஒன்றும் பெருசாக இது இல்லை. அவங்களோட நோக்கம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அவங்களோட நோக்கம் என்ன? தட் இஸ் ஏபெக்ஸ் ஏஜென்சி ஃபார் ரூரல் பாலிசி பிளானிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். ரூரல் கிராமப்புறத்தில் உள்ளதுக்கு என்னென்ன வகையான திட்டங்கள்லாம் கொண்டு வரலாம், என்னென்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் கொண்டு வருவாங்க. அவங்க பிளான் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க டைரக்டா எதுவும் போய் லோன்லாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு கொடுக்கலாம். டைரக்டா இப்போ நம்ம போய் அப்ளை பண்ண முடியாது. பட் அதுவே இந்த மாதிரி பேங்க்ஸுக்கு இவங்க ரீஃபினான்ஸ் பண்ணலாம். ஏற்கனவே பேங்க்ல இருந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் ஏதோ அக்ரிகல்ச்சர் லோன் கொடுத்துருக்காங்க, ரூரல் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த லோன்ஸை இவங்க ரீஃபினான்ஸ் பண்ணுவாங்க. எகைன் பேங்க்குக்கு இவங்க கொடுத்துட்டு அந்த ஸ்கீமை இவங்க ஃபண்ட் பண்ணதாக இது பண்ணிக்கலாம்னா என்ன மீனிங் அப்படின்னா, தே ஆர் த ஒன் ஆக்சுவலி பை த எண்ட் ஃபண்டிங் ஃபார் த டெவலப்மெண்ட். தட்ஸ் ஆல். அடுத்து ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், ஆர்ஆர்பிஸ். ஸோ இது என்ன, இது எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா, நரசிம்மன் ஒர்க்கிங் குரூப் 1975ல இதோட இது ஷேர் ஹோல்டிங் பொதுவாக வந்துட்டு யார் கண்ட்ரோலில் மேஜராக இருப்பாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் 50% அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. 35% ஸ்பான்சர் பேங்க். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம வங்கி இருக்கு. இதுக்கு முன்னாடி இது இருந்துச்சு, 2 இருந்துச்சு, பல்லவன் பாண்டியன் கிராம பேங்க் இருந்துச்சு. அந்த 2ஐயும் மாற்றி தான் இப்போ டிஜிபி மாற்றினாங்க. இப்போ இதோட ஸ்பான்சர் பேங்க், நம்ம டிஜிபியோட ஸ்பான்சர் பேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க். ஸோ இது இப்போ கேட்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இந்த 100% யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? அதாவது இப்போ ஒரு பேங்க் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பணம் தேவைப்படும், ஒரு கேபிட்டல் அப்படிங்கிறது. அந்த கேபிட்டலில் 50%ங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துரும், 35% ஸ்பான்சர் பேங்க் கொடுத்துரும், 15%ங்கிறது வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துரும். சிம்பிள். இதில் என்ன அப்படின்னா, இதை கொண்டு வந்தது மெயினாக எதுக்கு அப்படின்னா, இந்த ஆர்ஆர்பிங்கிறத வந்துட்டு ஆல்ரெடி சொசைட்டி தான் இருக்கு, ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த ஆர்ஆர்பிஸ்ங்கிறது வந்துட்டு கமர்ஷியல் பேங்கோட இதுவும் வேணும், கமர்ஷியல் பேங்கோட அந்த ஃபீலும் கொடுக்கணும். பட் ஸ்டில் தே வாண்டட் டு பி அ கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அப்படிங்கிறப்ப ஒரு பர்டிகுலர் ஃபோக்கஸ்க்காக அந்த கிராமப்புறங்களுக்கு மட்டுமா கொண்டு வந்தது. லோக்கல் ஃபீல் ஆஃப் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வித் ப்ரொஃபஷனலிசம் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ், அதுக்காக தான் கொண்டு வந்தது இந்த ஆர்ஆர்பிஸ்ங்கிறதையே. அடுத்து முத்ராங்கிறது வந்துட்டு இப்போ ஒரு ஸ்கீம், அவ்வளோதான், ஜஸ்ட் ஆல். இது என்னது? பப்ளிக் செக்டர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் செட்டப் அண்டர் PM நரேந்திர மோடி டு ரீஃபினான்ஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் NBFCs லெண்டிங் டு MSME. MSME லோன்ஸுக்கு, MSMEஸ் கொடுக்குற லோன்ஸை ரீஃபினான்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்துட்டு இந்த முத்ரா ஸ்கீம். இந்த முத்ரா ஸ்கீம்ங்கிறது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நிறைய லோன்ஸ், இப்போ ஏகப்பட்ட MSMEஸ் க்ரோத்துக்கு வந்துட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதில் மெயினாக என்னென்னா இந்த 3 டைப்ஸ் தான் இருக்குது. இது வந்து இந்த சிஷு, கிஷோர், தருண்ங்கிறது பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ், அவ்வளோதான். அது எதை டைப்ஸ், அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிமிட் அப் டு 50,000. ஒரு கம்பெனி, ஒரு MSMEக்கு
அப் டு 50,000 50,000 வரைக்கும் லோன் சாங்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா அது வந்துட்டு சிஷுன்னா ஸ்மால் லெவல்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து கிஷோர்னா கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். கிஷோர் அது எவ்வளவு 50,000 டு 5 lakh வரைக்கும் லோன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு பேர் கிஷோர். தருண்னா நல்லா மரமே ஆயிருச்சு, மரம் ஆகிற அளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னா அந்த இதுதான். அதுக்கு எவ்வளோ லிமிட்டு 5 lakh டு 10 lakh. சிம்பிள். அடுத்து என்பிஎஃப்சிஸ். என்பிஎஃப்சிஸ்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் ஆர் கம்பெனிஸ், அது எதுனாலும் சொல்லிக்கலாம். இப்போ அது எதுக்கு இருக்கு, அதுக்கும் பேங்குக்கு என்ன வித்தியாசம்? பேங்க்குங்கிறது எப்பயுமே பார்த்தீங்கன்னா டெபாசிட்டை கஸ்டமர்கிட்ட இருந்து எடுத்து லோன் கொடுப்பாங்க, லோனாக கொடுப்பாங்க. அதுவே வந்துட்டு இந்த என்பிஎஃப்சிஸ்ங்கிறது என்னன்னா மோஸ்ட்லி பேங்க்ல இருந்து லோன் வாங்குவாங்க, இல்லை வேற என்பிஎஃப்சிஸ்ல இருந்து லோன் வாங்குவாங்க. லோன் வாங்கி இவங்க லோனாக கொடுப்பாங்க. அதுக்கு அங்கிருந்து வாங்குறது இங்க 8%, 9%, 10%, அவங்க லோன் வாங்கி மற்றவங்ககிட்ட இருந்து கடன் வாங்கி 12%, 15%, 20%ன்னு லோன் கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு. அவ்வளோதான், சிம்பிள். இது என்னது டிஃபரன்ஸ்? அக்செப்ட்ஸ் டிமாண்ட் டெபாசிட்ஸ். பேங்க் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. என்பிஎஃப்சிஸ் கேன் ஒன்லி கலெக்ட் டேர்ம் டெபாசிட்ஸ் இஃப் ஆர்பிஐ அப்ரூவ். இது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹவுசிங் என்பிஎஃப்சிஸ் இருக்குது. அதாவது ஹவுசிங் என்பிஎஃப்சிஸ்னா இந்த என்பிஎஃப்சிஸ்லேயே வந்துட்டு வேரியஸ் டைப்ஸ் இருக்குது, எந்த வகையான லோன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. இந்த ஹவுசிங் லோன் என்பிஎஃப்சிஸ் வந்துட்டு ஹவுசிங் லோனுக்கு மட்டும் கொடுப்பாங்க. இப்போ பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா ஒன்று கேன்ஃபின் லிமிடெட்னு ஒன்று இருக்குது, கேன்ஃபின் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா கனரா பேங்கோட ஒரு சப்சிடரி கம்பெனி. அவங்க ஹவுசிங் லோனுக்கு மட்டும்தான் வந்துட்டு இது கொடுப்பாங்க, லோன்ஸ் கொடுப்பாங்க, வேற எதுக்கும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்பிஐ வந்துட்டு அலோவ் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி ஒரு சில என்பிஎஸ்சிஸ்க்கு மட்டும் ஆர்பிஐ அலோவ் பண்ணுச்சு அப்படின்னா எடுக்கலாம், மற்றபடி வந்துட்டு மோஸ்ட்லி அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறீங்க அப்படின்னாவே வந்துட்டு அங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா ₹1 அப்படின்னா கூட வந்துட்டு அது லோன் வாங்கின பணம் கூட கிடையாது, மக்களோட பணம். மக்களோட பணம் ₹1 அப்படிங்கிறப்ப கூட அதுல நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த ₹1 ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னாலுமே மக்களுக்கு இந்த என்பிஎஸ்சிஸ் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். அதனாலதான். அதுவும் இல்லாம என்பிஎஃப்சிஸ்ங்கிறது மோஸ்ட்லி தே ஆர் யூஸ் டு டேக்கிங் லோன்ஸ் அண்ட் கிவிங் இட் அஸ் லோன்ஸ். அவ்வளவுதான், சிம்பிள். பார்ட் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம், இந்த நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் அதுலலாம் பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் என்பிஎஃப்சிஸ்க்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. கேன் இஷ்யூ செக்ஸ், அதே தான். செக் கொடுக்க முடியுமா? அவங்க தான் அக்கௌண்ட்டே வச்சிருக்கலையே, அவங்ககிட்ட தான் அக்கௌண்ட்டே பண்ண முடியாது. அப்புறம் எப்படி என்பிஎஃப்சிஸ் வந்துட்டு இது பண்ண முடியும், கொடுக்க முடியாது. டெபாசிட் இன்சூரன்ஸ் அவைலபிள்? நோ, ஏன்னா அவங்ககிட்ட டெபாசிட்டே கிடையாது. அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு டிஐசிஜிசி இன்சூரன்ஸ். அடுத்து மாடர்ன் ஃப்ரண்டியர். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா இந்த எஸ்எஃபிஸும் பேமெண்ட் பேங்க்ஸும் கொஞ்சம் ரொம்பவே இதில் இருக்கு, புது ஸ்கீம்ஸாக. இப்போனா இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அதுதான் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு யூபிஐக்கு முன்னாடி. ஆர்பிஐ கான்செப்டுவலைஸ்டு ஸ்பெசிஃபிக் டிஃபரன்ஷியேட்டட் லைசன்சஸ் டு சர்ஜிக்கலி டார்கெட் அன்பேங்க்டா இருக்கிறத மட்டும் இது பண்றதுக்காக அவங்க வந்துட்டு இந்த ரெண்டையும் கொண்டு வந்தது. ஒன்று வந்துட்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ், இன்னொன்று பேமெண்ட் பேங்க்ஸ். இதுல என்னது டார்கெட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்ல எகெயின் அந்த எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு அந்த கிராமப்புறத்தை நோக்கி பேங்கிங் கிரெடிட் அப்படிங்கிறத கொண்டு போக முடியுமோ அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க ஆர்பிஐ. அவ்வளோதான். டார்கெட் வந்துட்டு ஸ்மால் பாரோவர்ஸ், அன்ஆர்கனைஸ்டு செக்டர், அது மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். அவ்வளோதான். மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறது எம்எஸ்எம்இஸ்ல ஒன்று வர்றது. மைக்ரோ ஸ்மால் மீடியம்ங்கிறது தான் எம்எஸ்எம்இ. அதில் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸை மேஜராக அவங்க டார்கெட் பண்ணி லோன் கொடுக்கணும், அவங்களோட பேங்கிங்கிறது வைக்கணும். ஃபோக்கஸுங்கிறது அவங்களுக்கு என்ன, பேசிக் டெபாசிட்ஸ், ஸ்பெஷலைஸ்டு மைக்ரோ லெண்டிங்னா அகைன் இந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்கறது தான். இன்னொன்று மைக்ரோ ஃபினான்ஸும் வரும். மைக்ரோ ஃபினான்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் சுய உதவி குழுவெல்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோன் கொடுப்பாங்க. டைரக்டாக மேபி இல்லை அப்படின்னாலும் அதுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு ஏதாவது என்பிஎஃப்சி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க இவங்க. அடுத்து பேமெண்ட் பேங்க்ஸுங்கிறது எப்படி வந்துச்சு? நாய்ஷத் மோர் கமிட்டி இவங்க தான் வந்துட்டு இந்த பேமெண்ட் பேங்க்ஸுங்கிறத வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்தது. டார்கெட் எதுக்கு? டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இன்க்ளூஷனுக்காக. இது எப்படி அப்படின்னா எல்லாமே ஆன்லைன்லயே அக்கௌண்ட் ஓப்பனிங் இருக்கும், எல்லாமே டிரான்சாக்ஷனும் அப்படிதான் இருக்கும். இதுல என்னன்னா 1 லட்சம் வரைக்கும் தான் டெபாசிட் இருக்கும், அவ்வளவுதான், சிம்பிள். வேற லோன்ஸ் இவங்க எதுவும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா லோன்ஸ் எல்லாம் இவங்க எதுவும் கொடுக்க முடியாது. ஹை வால்யூம்
லோ வேல்யூ ரெஸ்ட்ரிக்டட் டெபாசிட்ஸ், அவ்வளோதான் சிம்பிள். 1,00,000 எனக்கு தெரிஞ்சு 1,00,000 வரைக்கும் தான் நீங்கள் இது பண்ண முடியும், டெபாசிட் போட முடியும். அதுக்கு மேலே போட்டீங்கன்னா. அடுத்தது டிஃப்ரென்ஸ் என்ன? கேபிட்டல் ரெக்வயர்டு 200 crore எஸ்எஃபினா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னா, பேமெண்ட் பேங்க்னா வெறும் 100 crore போதும். டெபாசிட் ரூல், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எல்லா வகையான டெபாசிட்டும் எடுக்கலாம். பட் அதுவே வந்துட்டு பேமெண்ட் பேங்க்னா வந்துட்டு மேக்ஸிமம் 1 lakh தான். அது எய்தர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டோ. லெண்டிங் அதே மாதிரி சொன்ன மாதிரியே தான். இதில் வந்துட்டு லெண்டிங்கிறது கிடையவே கிடையாது. ஜஸ்ட் அவங்க டெபாசிட் எடுக்கலாம், அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அவ்வளோதான். அதுவே வந்துட்டு எஸ்எஃபினா வந்துட்டு எஸ் மேக்ஸிமம் 15% ஆஃப் கேபிட்டல் ஃபண்ட்ஸ், 50% போர்ட்ஃபோலியோ அப் டு 25 lakh. ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்கிறது வந்துட்டு இவங்களுக்கு இருக்கு எஸ்எஃபிங்கிறது. ஏன்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸுங்கிறதே வந்துட்டு இந்த ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்கிறது வேணும், அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், ஏற்கனவே இருக்கிறத விட இன்னும் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த எஸ்எஃபிங்கிற ஸ்கீமே வந்தது. அதுவே வந்துட்டு பேமெண்ட்ஸ் பேங்க்ங்கிறது அதுக்காக கொண்டு வரல, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸுக்காக தான் கொண்டு வந்தது. ரிசர்வ் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு, சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் இருக்கு, இங்கேயும் மெயின்டைன் சிஆர்ஆர். இன்வெஸ்ட் மினிமம் 75% டிமாண்ட் டெபாசிட்ஸ் இன் எஸ்எல்ஆர் அப் டு 1 year. இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் பற்றி ஒரு வீடியோ எடுப்போம் அடுத்தது. அடுத்து பிளேயர்ஸ் ஆன் த கிரிட். இந்த யார் யார் எந்தெந்த வகையான பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இது ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், கேபிட்டல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இசாஃப், ஈக்விட்டாஸ், ஃபின்கேர், ஜனா. இது சும்மா ஒன்று ஒரு இது பார்த்து வச்சுக்கோங்க. சூரியோதய், உஜ்ஜீவன், உத்கர்ஷ், இது மோஸ்ட்லி எல்லாமே கேட்டதாகவே தான் இருக்கும். பேமெண்ட்ஸ் பேங்க்னு ரொம்ப ரொம்ப கம்மி தான், அது ஒன்றும் இல்லை. பேடிஎம், ஏர்டெல், ஜியோ, இந்தியா போஸ்ட். அடுத்து ஃபினோ. அடுத்தது லாஸ்ட்டாக. ஸோ வி ஆர் கம்மிங் டு த எண்ட் ஆஃப் த வீடியோ. இதில் ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னதையே தான் வந்துட்டு என்னென்ன இருக்குது, ஆர்பிஐங்கிறது எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், ஃபுல் சர்வீஸில் இருக்கிறது எல்லாமே. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே வந்துடும் அதில். அடுத்தது நபார்டு இருக்குது. நபார்டு வந்துட்டு டைரெக்டாக ஆர்ஆர்பி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு அவங்க என்னது புஷ் பண்ணுவாங்க இந்த மாதிரி லோன்ஸ் க்ரோத்துக்கு. என்பிஎஃப்சிஸ், முத்ரா லோன், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பேமெண்ட்ஸ் பேங்க், அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெருசாக இல்லை, ரொம்ப குழப்புற அளவுக்கான பெரிய டாபிக்லாம் ஒன்றும் இல்லை. இது ஜஸ்ட்டு அந்த நேம்ஸ் படிச்சுக்கோங்க, எங்கெங்கே பேஸ்ட் அவுட் ஆஃப் லொக்கேஷன், ஹெட் குவார்ட்டர்டு, அதெல்லாம் ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவோம், இன்னும் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.